அவர்கள் பிறகு 84 85 வந்தார். அவர் கணக்கெடுப்பு, அவர் எடுத்த டோர் டு டோர் எனுமரேஷன், இது எல்லாம் சேர்ந்து ஜனார்தன் அவர்கள் ஒரு கம்பைல் பண்ணி இங்கே 69க்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணார். அதனால தான் உச்சநீதிமன்றம் அமைதியாக இருந்துட்டாங்க. அமைதியாக தான் இருக்கிறாங்க தவிர அந்த கேஸ் இன்னும் இருக்கு. அதன் பிறகு 2017 ஒருத்தர் வழக்கு போட்டார் உச்சநீதிமன்றத்தில், 18 இன்னொருத்தர் கேஸ் போட்டார். போட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மராத்தா வழக்கு இருக்கு, மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மராத்தா வழக்கு, அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இப்போ மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும், என்னைக்கு வேணா எடுப்பாங்க. எடுத்த உச்சநீதிமன்றம் என்ன கேட்க போறாங்க? முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு, உனக்கால் நியாயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின்? என்ன பேச போறாரு? என்ன சொல்லுவாரு? இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குவாங்க, கொடுப்பாங்க? 69 விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கவங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.